வணக்கம் ஸ்கை மிராக்கல். ஸோ நம்ம இப்போது துங்கநாத் சிவன் கோயிலில் பார்க்க போகிறோம். ஸோ இது கேதார்நாத்தில் நம்ம கிளம்பிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் துங்கநாத்னு கோயில் இருக்குது. சரி, அவரே நம்ம பார்த்துட்டு வந்துடும். இவ்வளோ தூரம் போயாச்சு. நம்ம அந்த வழியில் பார்த்திங்கன்னா நம்ம துங்கநாத்துக்கு சாமியும் பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஸோ இது இப்போ அந்த போர்டு என்ன கழுதையில் போகிறதுக்கு, குதிரையில் போகிறதுக்கு, பல்லாக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தூரம் பார்த்திங்கன்னா துங்கநாத் எவ்வளோ 4 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் சந்திரலேக்கா அந்த கோயில் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர். ஸோ மொத்தம் டோட்டலாகவே 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வாசல்லாம் நிற்கிறோம். கோயில் வாசல்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே என்ட்ராகி பார்த்திங்கன்னா இதுதான் இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நிறைய போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, மற்றபடி அசுத்த இந்த இதெல்லாம் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மலையோட அமைப்பு, எங்கெங்கே என்ன வீடு இருக்குது, மேப்பு அதை பற்றி போட்டுருக்காங்க. என்னென்ன விலங்குகள் இருக்குது அதை பற்றியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். ஏன்னா இங்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரே நேர் ரூட்டில் போகணும். நம்ம கிராஸ் ரூட்டில் அப்படி என்ன மேலே ஏறிட்டோம் வச்சுங்க, போலீஸ் பார்த்தாருன்னா 500 ரூபா ஃபைன் போடுறாரு. இப்போ என்னோட கலச சொம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த கலச சொம்பில் தண்ணி ஊற்றி எடுத்து போய் நந்தி தேவர் மேலே அபிஷேகம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வில்வ இலையை அங்கே வச்சுட்டு நம்ம வேண்டுதலை அங்கே வச்சுட்டு நம்ம வேண்டிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, ஆகாய நீர்வீழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா மலை, இன்னும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலை இருக்குது. அங்கேருந்து நீர் வந்து இந்த வழியாக பார்த்திங்கன்னா நந்தி தேவர் வச்சு அந்த நந்தி தேவர் வழியாக தண்ணி பார்த்திங்கன்னா நீர் மாதிரி அது வாயிலேருந்து வந்து அது கீழே கொட்டி அந்த ஒரு குளம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே போகுது. பார்க்கவே நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.